ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு ஹெல்த்தியான, குவிக்கான, டேஸ்டியான, இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தோசையாக இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். முறுமுறுன்னு ஊற்றலாம், சாஃப்டாகவும் ஊற்றலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே இன்னைக்கே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இதில் ஊற வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம செஞ்சோம்னா, இப்போ இதுக்கு எள்ளு சட்னி, அப்புறம் இது தக்காளி சட்னி. இது நான் போன வீடியோவில் அந்த ஆவிரி குடும்பம் செஞ்சேன் இல்லைங்களா, அதுக்கு செஞ்ச பூண்டு காரம், ஆந்திரா பூண்டு காரம், அதுவும் செஞ்சிருக்கேன். பாருங்க, நம்ம எத்தனை நாள் ஆச்சு, நான் அந்த வீடியோ போட்டு 10-15 நாள் ஆகுது. இது வரைக்கும் இன்னும் நல்லா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஒரு டிஷ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. பார்க்கலாம் வாங்க வீடியோவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் பார்க்க போறோம். லேடிஸ்க்கும் சரி, வீட்டில் ஜென்ஸ் நல்லா ஹெல்ப் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட மெயினா பேசுற பேச்சு என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கறது தான். உங்க வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அது சால்வ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன், சட்டுன்னு ஒரு டிஃபன், அதுவும் இந்த கிரீன் பீஸ் வச்சு நாம செய்ய போறோம். இப்போ நான் இது 200 மில்லி டம்ளர் இதுல எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது எப்படி அப்படின்னா, எந்த கப்ல நீங்க அந்த பச்சை பட்டாணி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களை நாம சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு மெயினா இந்த பச்சை பட்டாணி தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த புதினா, கொத்தமல்லி இது இருந்துச்சு அப்படின்னா மத்ததெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான். சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற பொருட்களை டக்குன்னு வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு உங்களோட கனெக்ட் ஆறேன். இப்ப பாருங்க, இதுல இந்த பச்சை பட்டாணியை எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு இஞ்சி, பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். உங்க வீட்டு யூஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற பச்சை மிளகாவை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுல புதினா, கொத்தமல்லி நான் கழுவி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு யோசனை வரும். உங்க விருப்பத்துக்கு மாத்திக்கலாம். அதாவது புதினா மட்டும் போட்டுக்கலாம், இல்ல கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம், இல்ல மைல்டா வேணும்னா கொஞ்சமா போட்டுக்கலாம். உங்க விருப்பத்துக்கு நீங்க மாத்திக்கலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இப்ப பாருங்க, எந்த கப்ல நம்ம பச்சை பட்டாணி எடுக்கிறோமோ அதே கப்ல வெள்ளை ரவை வறுத்ததும் எடுத்துக்கலாம், வறுக்காததும் எடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். எது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரவை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே அதை வறுத்து வச்சிருவேன். ஏன்னா இப்ப வண்டு விழுந்துடும், அதனால அந்த பயத்துக்காக நான் உடனே அதை வறுத்து வச்சிருவேன். இப்போ அதே கப்ல 3/4 அளவுக்கு அரிசி மாவு, இப்போ அதே கப்ல 1/2 கப்பு கோதுமை மாவு. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா, அதாவது சின்ன ஃபேமிலியா இருந்தது 2 பேர் தான் இருக்கும், நான் எனக்கு ஒருத்தருக்கு தான் வேணும் அப்படிங்கும்போது சின்ன கப்ல செய்யும் போது இதை நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சப்புறம், இந்த விழுத அரைச்சப்புறம் பச்சை பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சப்புறம் அதுலயே இந்த மாவுகளை போட்டு ரன் பண்ணிடலாம். இப்போ நான் குவான்டிட்டி ஜாஸ்தி எடுக்கிறதால இதை தனியா அதுல கலந்து ஊத்த போறேன். இதை நம்ம இப்படிதான் அரைக்கணுமான்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இதுல கூட போட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா இது குவிக்காவும் உங்களுக்கு வேலை ஆகும் அப்படிங்கறதுக்கோசம் நான் இது மாதிரி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இதை நாம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி விட்டு நம்ம அதுல கலந்துக்கலாம். இப்போ நான் இதுல சேர்த்துடுறேன். பாருங்க, எந்த குவான்டிட்டி பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்ல ரவை தோசையாட்டம் நம்ம ஊத்தலாம். இதை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க, எர்லியா ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு எர்லியா போகணும் அப்படிங்கிறவங்க காலையில ஏந்திரிச்சுதான் நம்ம இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும். இல்லைங்க, நம்ம நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில ஏந்திரிச்சு நம்ம சட்டனும் செஞ்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இருந்தாதான் நம்ம ரவை தோசையாட்டம் ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும். இதை நல்லா ரன் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி போட்டிருக்கிறதால அங்கொன்னு இங்கொன்னு எனக்கே தெரியுது பச்சை பட்டாணி. இப்ப இதுல இன்னொரு டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த பச்சை பட்டாணி நம்ம ஃப்ரெஷ் பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு டவுட் வந்திருக்கும். இல்லைங்க, கடையில வைக்கிற காஞ்ச பட்டாணி கூட நம்ம வாங்கிட்டு நைட் ஊற வச்சுட்டு காலையில அரைச்சிக்கலாம். இல்ல நீங்க நைட் செஞ்சு வச்சுட்டு காலையில வேணாலும் எடுத்து, அதாவது காலையில ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பச்சை பட்டாணிய நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கலந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். காலையில எடுத்து நம்ம ஊத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாவுல நம்ம சீரகம், நம்ம ஃப்ளேவருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம்.
நம்ம தோசை ஊற்றி நல்லா டோஸ்ட் ஆகும்போது அது சாப்பிட்றதுக்கு அங்கங்கே கடிப்படும் போது நல்லா இருக்கும். அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனையோட நல்ல ஜீரணத்துக்கு இது நல்லா இருக்கும். நமக்கு இந்த ஜீரகம் போடும்போது இதை நம்ம ஊற்றி பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து எப்படி அப்படின்னா இந்த தோசையை வந்து நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றியும் நம்ம இதை அரைக்கலாம். இப்போ வந்து புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா ஊற்றி அரைக்கும் போது நம்ம ஊற்றி அரைச்சிட்டு உடனே வேணாலும் ஊற்றலாம். இல்லை எனக்கு புளிச்ச தயிர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நைட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி தயிர் ஊற்றி வெளியவே வச்சிடணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நமக்கு அந்த புளிப்புத்தன்மை பிடிக்கும் அப்படின்னா இதை செய்யுங்க. இது இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக 100% உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோவை இன்னொரு தடவை ரன் பண்ணி பாருங்க. அதுதான் என்னோட ரிக்வஸ்ட். ஏன்னா என்னை வந்து கேள்வி கேட்டு நான் அதை பார்த்து உங்களுக்கு பதில் சொல்லி அந்த பதிலை நீங்க பார்த்து மறுபடியும் செய்யறதுக்கு ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம வேலைகள் அது மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து உடனே அந்த வீடியோவை இன்னொரு தடவை ரன் பண்ணி பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. அப்படியும் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ பாருங்க, நம்ம அடுத்தது வந்து இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த ரவை போட்டுக்கிறதால அது நல்லா அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகும். அந்த தண்ணியில ஊறி நம்ம ஊற்றும் போது நம்ம சொல்ற பேச்சு கேட்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஒரு சைட்ல வைக்கணும். டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் கூட நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறி இருக்கு. இப்போ வந்து இது மாதிரி ஊறும்போது அந்த ரவை வந்து உங்களுக்கு நல்லா ஒரு முறுமுறுப்பை கொடுக்கும். ஊறி நல்லா இருக்கும், அது சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கா பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா செக்கிங் தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அனல் வந்து கம்மி வச்சுக்கோங்க. இது இப்போ டோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஊற்றும் போது அந்த வெள்ளை வெள்ளையா மாவு கலர் தெரியுது இல்லைங்களா, அது மொத்தம் எவாப்ரேட் ஆன அப்புறம் டோஸ்ட் ஆன அப்புறம் நம்ம இதை எடுக்கணும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, தோசை ஊற்றும் போது தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை மாவுகள் ஏதாவது வித்தியாசப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். அரிசி மாவு போட்டு கொஞ்சம் கலந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ காரம் உப்பு ஏதாவது வேணுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஊற்றும் போது ஒரு நான் சொன்ன மாதிரி தண்ணி ஆயிடுச்சோ அப்படி வரலையோ அப்படின்னா அனல் நல்லா கம்மி பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவு போட்டு கொஞ்சம் கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் என்ன வேணுமோ சரி பண்ணிட்டு ஊத்தினீங்க அப்படின்னா ரவை தோசை ஆட்டமே சூப்பரா வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரவையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அரிசி மாவையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவையும் அரிசி மாவும், ரவை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், அரிசி மாவு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். அதே போல இந்த நம்ம போட்டிருக்கிற கோதுமை மாவு வந்து தோசை வந்து உடஞ்சி போகாம நல்லா அழகா ரவுண்டா வர்றதுக்கு கிரிப்னஸ் கொடுக்கும். அது பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அனல் கம்மி பண்ணி எந்த அளவுக்கு வேணாலும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல ரவையும் கோதுமாவும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அரிசி மாவு ஊத்திக்கிட்டீங்க போட்டீங்க அப்படின்னா சொல்ற பேச்சு கேட்கும். எனக்கு வந்து சாஃப்டாவும் வேணும், அதுக்கோசம் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இப்ப பாருங்க, நான் வந்து ரவையும் கோதுமாவும் எல்லாமே நான் சொன்ன ரேஷியோக்கு படி செஞ்சோம் அப்படின்னா இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறது கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆறினாலும் வடவடான்னு ஆகாது, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இது பாருங்க எப்படி ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், தோசை பக்காவா இருக்கு. எனக்கு உப்பு மட்டும்தான் கொஞ்சம் பத்தல, ஆனா அதுவும் கூட நம்ம சட்னி வெரைட்டிஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நான் அனல் வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்கேன். இப்ப மறுபடியும் கொஞ்சம் அனல் போட்டு நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ அனல் கம்மி பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க. இப்போ ஒவ்வொரு தரமும் மாவை வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நான் வந்து ஒவ்வொரு பாயிண்டா சொல்றது எதுக்கு அப்படின்னா பிகினருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ரவை தோசையாட்டு நம்ம இதை சுற்றி வச்சு ஊற்றலாம். இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும். எண்ணெய் கூட இது அதிகம் பிடிக்காது உங்களுக்கு. நான் பாருங்க இதுல வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் போடுறேன். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண ஆயில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். இப்போ அனல் கம்மி வச்சு நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம விடலாம். இப்போ பாருங்க, நான் திருப்பி போடுறேன் தோசையை. அனல் கம்மியா வச்சாவே உங்களுக்கு நல்லா வரும்.
நல்லா கலர்ஃபுல்லா, ஹெல்த்தியா, டேஸ்டியா, குவிக்கா. பாருங்க எத்தனை பிளஸ் பாயிண்ட்ஸ் இதுல. ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாங்க. பிகினர்ஸும் சரி, பேச்சுலர்ஸும் சரி சூப்பரா செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒன்றும் பெரிய சட்னி வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்றும் தேடணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் தேங்காய் சட்னி இருந்தா கூட போதும். அப்படி உங்களுக்கு இதுக்கு காம்பினேஷன் எது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை வந்துச்சு அப்படின்னா என்னோட லிங்க்ல போய் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சட்னி தொகையல் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல 40-50 வெரைட்டிஸ் இருக்கு, சட்னி தொகையல் வெரைட்டிஸ். அதை பார்த்து நீங்க வெரைட்டியா செஞ்சுக்கலாம். அதே போல இந்த திடீர் சட்னி, வேர்க்கடலை சட்னி இருக்கு, இன்ஸ்டன்ட் சட்னி, அது கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேலை முடியும். இப்போ இது நான் மறுபடியும் 2வது தரம் கூட எண்ணெய் ஊத்தல. பாருங்க எவ்வளவு ஹெல்த்தியான தோசை. பச்சை பட்டாணி சீசன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனையோ வெரைட்டிஸ் பண்ணிருப்போம். இந்த வெரைட்டி நீங்க எல்லாம் கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. இப்ப பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு இல்லைங்களா? சூப்பரா இருக்கு. எவ்வளவு குவிக்கா இருக்கு பாருங்க. இப்போ இந்த செஞ்சு பார்த்துட்டு நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்களாம். அந்த ரிக்வஸ்ட் தாங்க ஒவ்வொரு தரமும் நான் வைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு என்ன சியரப்பா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.